வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 30 கேள்விகளுக்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது இந்த சேனலில் 5th டெஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறு, உண்டு, இல்லை ஆகியவை எவற்றுக்கு பொதுவான சொற்களாகும்? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ, அதாவது ஈ தான் கரெக்ட் ஆப்ஷன். மூவிடத்திற்கும் பொருந்தும், ஐம்பாலுக்கும் பொருந்தும். வேறு, உண்டு, இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கு பொதுவான சொற்கள்னா மூவிடத்திற்கும் பொருந்தும், ஐம்பாலுக்கும் பொருந்தும். பழமொழி 400 டேஷ் நூல்களுள் ஒன்று. பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் பழமொழி 400. இது போல் கேட்பாங்க. உங்களுக்கு 8 தொகை நூல்கள் தெரியணும், 10 பாட்டு நூல்கள் தெரியணும். ஏன்னா அதில் எது வேணால் கொடுத்து இது 8 தொகையில் வருமா 10 பாட்டில் வருமா அப்படியும் கேட்கலாம். உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி டேஷ் காட்ட வேண்டும். உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். நம்பர் எனும் சொல்லின் பொருள். அடியார். நம்பர் அப்படின்னா அடியார், எமன்னா நமன்னு ஒரு பொருள் உண்டு. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அப்படியே ஜஸ்ட் மேட்ச் பண்ணுங்கள், ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ இதற்கான விடை இ. குழி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நில அளவை பெயர். சான்னா நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல், அதுதான் மணி. கழலுதல் உதிர்தல். ஸோ சரியான விடை இ. யாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி திருக்கருகூர் என்று அழைக்கப்படுகிறது? நம்மாழ்வார். நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நம்பர்கங்கு. திருப்புகழ் பாடியவர் யார்? திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம். ஸோ இந்த எது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன் டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றே குலம் இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் வரக்கூடியது ஒன்றே குலம். அடக்கத்தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே இவை யாருடைய பாடல் வரிகள்?
குணங்குடி மஸ்தான் சாஹிப். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரனார். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இந்த குறளில் வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு உவமை அணி. அதாவது இப்ப கேணியில பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க. அதுபோல அறிவும் அப்படித்தான் ஊறும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது போல எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கியிருக்காங்க இல்லையா? அது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் மனிதர்கள் காக்க வேண்டும். பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க இது போல பார்த்துக்கோங்க. சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. நாணியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ். பகர்ந்தனர். நாணியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர். இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. முத்தையா. உள் பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். உள்ளிருக்கும். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பியில் கொடுத்துருக்கூடிய நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டின் அதுக்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், அதே போல் தான் வந்து சைக்காலஜிக்கும் கொடுத்துருக்கோம். இது கூட உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருக்கோம். ஃபைனல் கியூட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு. அப்புறம் தமிழ் கேள்விகளும் கொடுத்துருக்கோம். தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே முந்தைய ஆண்டு தேர்வுகளில் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கேள்விகள். அதுவுமே ஃபைனலுக்கு ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் கீ திரும்ப கொடுப்பாங்க இல்லையா, அந்த கீயோட கொடுத்துருக்கோம். இதுவுமே 2012லேருந்து 2025 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 780 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தமிழ் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தமிழ் படிங்க. அப்போ கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். சைக்காலஜி அப்படி படிங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேவைன்னா வாங்கிக்கோங்க. இந்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க. இது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக இப்படி மேட்ச்சில் கொடுத்துருக்கேன். ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க. ஸோ இதற்கான விடை இ. அதாவது தன்மை ஒருமை நான் அல்லேன். தன்மை ஒருமை நான் அல்லேன். தன்மை பன்மை நாம் அல்லோம். அதுதான் தன்மை பன்மை. பன்மைனா நிறைய பேர் வரோம் இல்லையா, தன்மைனா நம்மளை குறிக்கிறது. ஸோ நாம் அல்லோம். முன்னிலை ஒருமைனா மற்றவங்கள முன்னாடி இருக்கவங்க கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முன்னிலை ஒருமைனா நீ அல்லை, இதுதான் வரும். நீ அல்லை தான் வரும். முன்னிலை பன்மைனா நீவீர் அல்லீர், நிறைய பேரை குறிக்கிறது. நீவீர் அல்லீர். அயோத்திதாசர் நடத்திய இதழ்.
ஒரு பைசா தமிழன். இத அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கு சரியான விடை இ. அது படர்க்கை ஆண்பால். அவன் அல்லன் ஆண்பால் வருது இல்லையா? அப்ப அவன் தான் மெயினா. ஸோ அவன் அல்லன். படர்க்கை பெண்பால். அப்ப அவள் அல்லல் அது வரும். படர்க்கை பலர்பால் நிறைய பேரை குறிக்கும் போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா அவர் அல்லர். அவர் அல்லர். படர்க்கை ஒன்றன்பால். அஃது அன்று. ஒன்றன்பால். அதனால தான் அதுன்னு சொல்ல வரும். அதுன்னு சொல்லக்கூடாது. அஃதுன்னு சொல்லணும். படர்க்கை பலவின்பால். அவை நிறைய குறிக்கிறோம் இல்லையா? அப்ப அவை அல்ல. இது வந்து மனிதர்களை குறிப்பதில்ல. ஜென்ரலா ஒரு பொருளை குறிக்கிறோம். அப்ப அவை அல்ல. அதான் படர்க்கை பலவின்பால். அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை எது? உம்மை தொகை. அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை உம்மை தொகை. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இரவு பகல் அப்படி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். அது உம்மை தொகை தான். இப்போ எப்படி வந்திருக்கணும் ஆக்சுவலாக அந்த வேர்டு இரவும் பகலும் வந்திருக்கணும். அந்த இடையிலையும் வந்திருக்கணும். இறுதியிலும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்திருக்கணும். வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. தொகைனாலே எப்போவுமே அந்த சொல் அந்த இடத்துல மறைஞ்சு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது போல் இந்த அப்படிங்கிற சொல் இடையிலையும் மறைஞ்சிருச்சு, கடைசிலையும் மறைஞ்சிருச்சு. இரவு பகல் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஸோ இதற்கான விடை வந்து அ. அதாவது ஏ சி சரி. இது சரி. இதுவும் சரி. காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது. அதுபோல் காற்று வீறு கொண்டு பயணிக்கத் தொடங்கினால் இங்கே இத்து வருது பாருங்க. அதை தடுக்க யாராலும் இயலாது. ஸோ ஏவும் சியும் சரி. மின்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறு. இயைபு மோனை. இயைபு அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய சீர் கடைசியாக இருக்கு இல்லையா? வருடி வருதா? அதே போல் இந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள் வருடி. ஒரே மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஓசை. இதே போல் எழுத்துக்கள் ஓசை ஒன்றா வந்துச்சுன்னா அது வந்து இயைபு. அடுத்து மோனை எங்கே வருதுன்னா இந்த இந்த ஃபஸ்ட் எழுத்து ஒன்று வருது இல்லையா? பகல் எரிச்சலுக்கும் இந்த பயக்குழப்பத்துக்கும் வந்து வருது இல்லையா? இது வந்து மோனை. ஸோ அந்த ஆர்டரும் கரெக்டாக பார்த்துக்கணும். எதுகை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எதுகை வந்து 2வது எழுத்து ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கா பாருங்கள். மென் துகிலா இங்கே இன் வந்திருந்தா ஓகே அது இல்லை. அதுபோல் மோனை இங்கே மே இருந்தால் இங்கே மே இருந்திருக்கணும். இல்லை இங்கே வா இருந்திருக்கணும். அப்படி எதுவும் இல்லை. ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டாக வரும். இயைபு மோனை தான் கரெக்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். மு வரதராசனார். தவறானது எது?
ஸோ இதில தவறானது சிம்பாலிசம்னா வடிவியல் குடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறானது. மத்தது எல்லாமே கரெக்ட். எம்பளம்னா சின்னம், தீசிஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல் இந்த இன்டலெக்சுவல் கூட அடிக்கடி கேட்பாங்க. இன்டலெக்சுவல்னா அறிவாளர். இதெல்லாம் ஓகே. சிம்பாலிசம் வடிவியல் கிடையாது. சிம்பல்னாலே இந்த குறியீடு அது போல தான் வரணும். வினா எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். ஆனா வினா வந்து 6 வகைப்படும். வினாவோட டைப் எல்லாமே பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அறிவினா, அறியா வினா, ஏவல் வினா, ஐய வினா இது போல இருக்கு. 6 டைப் இருக்கு ஆனா. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். உற்றது உரைத்தல் விடை. ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறது தான் சொல்றோம். அது வந்து என்னன்னா, உற்றது உரைத்தல் விடை. இப்ப விளையாட வரியா? அப்படின்னு கேட்டா, கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப எனக்கு வலிச்சிட்டு இருக்கு. அதனால அது உற்றது உரைத்தல் விடை. இதுவே கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், விளையாட கூப்பிடும்போது அது வந்து உருவது குரல். நடக்க போறத கூறுறது. ஓகேங்களா? ஸோ உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறது. அதுதான். இனமொழி விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கதை எழுத தெரியுமானா, கவிதை எழுத தெரியும் அப்படிலாம் சொல்றது. வினா எதிர் வினாதல்னா, கடைக்கு போறியா? நீயே போ அப்படி சொல்றது. பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக. வந்து வினைத்தொகை. 3 காலத்துக்கும் பொருந்தி வரும். உள்ள மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் பயில் தொழில். டேஷ் வெட்சி திணை எனப்பட்டது. ஆநிரை கவர்தல். ஸோ ஆநிரை கவர போம்போது, இவங்க வந்து வெட்சி திணை சூடிட்டு தான் போவாங்க. அதனால அது வந்து வெட்சி திணை எனப்பட்டதுன்னா, ஆநிரை கவர்தல். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பூ இருக்கு. நாட்டை கைப்பற்றதுக்கு, வலிமை நிலைநாட்டல், கோட்டையை முற்றுகையிட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூ இருக்கு. ஸோ எல்லா வகையான பூவுமே தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஆநிரை கவர்தல். அதாவது ஆநிரைனா, பசு வந்து கூட்டமா இருக்கு இல்லையா? கூட்டம்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஆநிரைன்னு சொல்றோம். ஆனா, பசு நிறைனா அவங்க வந்து மொத்தமா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ, அப்ப ஆநிரை கவர்தலுக்கு வெட்சி பூ சூடிட்டு போறதுனால தான் அது வெட்சி திணை. ஸோ, இது ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப வலிமை நிலைநாட்டினா தும்பை பூ சூடி வலிமை நிலைநாட்டுறதுக்காக போரிடுவாங்க. ஸோ, ஒவ்வொன்னுத்துக்குமே ஒரு பூ சூடி தான் அந்த காலத்துல வந்து போரிடுறது, கோட்டையை முற்றுகையிட, நாட்டை கைப்பற்ற எல்லாத்துக்குமே இருந்தது. அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நெறைய இதில நான் சொல்லியிருப்பேன். எல்லா பூக்குமே என்னென்ன வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அத பார்த்துக்கங்க. இதுலேருந்து வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். எவ்வகை வழுவமைதி? இட வழுவமைதி. எப்படி சொல்லியிருக்கணும்? நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்ல. இங்க வந்து தன்மை வேற இடத்துல வர மாரி வருது. ஸோ அப்படி இருந்ததுன்னா, இதுக்கு பேரு இட வழுவமைதி. ஸோ பால் வழுவமைதி, திணை வழுவமைதி, மர வழுவமைதிக்கு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். பார்த்துக்கங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து இட வழுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன்னு வந்திருக்கணும். இந்த இடம் மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்து இட வழுவமைதி. ஸோ மத்த வழுவமைதிக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு 4 டெஸ்ட் 4ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. ஓகே. இந்த 30 கேள்விகளுக்கு நீங்க வந்து எவ்வளோ கேள்விக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.